ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் சேனலில் மறுபடியும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கார்த்திகை சோமவாரம் பார்க்கலாங்க. ஒவ்வொரு வருடமும் வருகிற கார்த்திகை மாதத்தில் வருகிற திங்கட்கிழமையைத்தான் நாம் கார்த்திகை சோமவார விரதம் அப்படின்னு சொல்லுவோம். கார்த்திகை மாதத்தையும் திங்கட்கிழமையும் பிரித்து சொல்ல முடியாது. கார்த்திகை சோமவாரம் அப்படி தான் சொல்லுவாங்க. சிவபெருமானை வணங்கக்கூடிய முக்கியமான ஒரு 8 விரதங்கள் உண்டு. சிவராத்திரி, உமாமகேஸ்வர விரதம், திருவாதிரை விரதம், அண்ணாமலையார் தீபம். அந்த வகையில் இந்த சோமவார விரதம் ரொம்ப முதன்மையான விரதமாக கருதப்படுகிறது. சோமன் அப்படின்னா சந்திரன் அப்படின்னு பொருள். அதனால தான் திங்கட்கிழமை இருக்கிறது. நாம் சிவபெருமானுடன் சந்திரனையும் இணைத்து இருக்கிற ஒரு வகையான விரதம். சந்திர பகவான் பார்த்திங்கன்னா பல வகையாக சாபம் பெற்று சிவபெருமானுடைய கருணையால் சாபம் நீங்கிய கதைகள் பல உண்டு. ஒரு தடவை அவர் தக்ஷனுடைய பெண்களையெல்லாம் விட்டுட்டு ரோகிணியும் கிருத்திகையை மட்டும் அன்பு செலுத்தி தக்ஷனிடமிருந்து சாபம் வாங்கி அந்த அண்ணா அபிஷேக கதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய அவருக்கு சாபங்கள் வாங்கிறதும் சிவகருணையால் அதையெல்லாம் நீங்கள் பெறுகிற விஷயங்களும் நடந்திருக்கு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அவருக்கு குட்ட நோய் ஒன்றும் உருவாகப்பட்டு அது மாதிரியும் அவர் அதற்கு நன்றி செலுத்துகிற விதமாக தென்குடி திட்டை அப்படின்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் கும்பகோணத்துக்கு இடையில் இருக்குது. அங்கே ஒரு சந்திரகாந்த கல் மூலமாக ஒரு நாழிகைக்கு சிவபெருமான் திருமேனியில் ஒரு சொட்டு நீர், அதாவது அவர் எப்போதும் சிவபெருமானை அபிஷேகித்து கொண்டிருக்கிறதாக ஒரு விஷயம் இருக்குது. ஒரு சமயம் பார்த்திங்கன்னா சிவபெருமானும் பார்வதி தேவியும் சொக்கட்டா நாடுறாங்க. அது ஒரு இறை லீலையாக திருவிளையாடலாக சிவபெருமான் செய்யணும் அப்படின்னு கருதி சிவபெருமான் அதில் தோற்று போயிடுறாரு. ஆனால் அதை தான் ஜெயித்தேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிராமணர் வராரு. அவர் மூலமாக அம்பிகைக்கு தெரியப்படுத்த அம்பிகைக்கு மிகுந்த கோபம் உண்டாக்கி அம்பிகை அவங்களே சபிச்சிடுறாங்க. நான் உனக்கு நல்லது தானே செஞ்சேன் பெருமாளே, என்னை ஏன் இப்படி சபிச்சிட்டீங்கன்னு சிவபெருமான்கிட்ட முறையிட, நீ சோமவார விரதம் இரு, அதில் உனக்கு இதெல்லாம் சரியாயிடும்ன்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதர்ப்ப நகர் அப்படின்ற ஒரு ஊரில் போயிட்டு இந்த விரத கதையெல்லாம் கேட்டு அவர் தெரிஞ்சுக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16 வாரங்கள் இந்த சோமவார விரதம் நாம் அனுஷ்டிக்கணும். முடிவில் 16 லட்டுகளை போயிட்டு தானம் கொடுத்துட்டு பசுமாட்டுக்கு ஒரு லட்டு கொடுத்துட்டு அந்த கடைசி 16ஆவது வாரத்தில் இந்த பூஜையை நிறைவு செய்து அந்த சாபத்திலிருந்து அவர் நீங்கியதாகவும் நமக்கு சில குறிப்புகள் உண்டு. சரி, இந்த பூஜையை நாம் எப்படியெல்லாம் செய்யலாம், யாரெல்லாம் செய்யலான்னு பார்க்கலாம். கார்த்திகை மாதம் வருகிற முதல் திங்கட்கிழமையே முதல் சோமவார விரதமாக நாம் செஞ்சு இதை ஆரம்பிச்சுக்கலாம். கார்த்திகையில் 4 வாரம், மார்கழியில் 4 வாரம், தை மாதம் 4 வாரம்னு பார்த்தீங்கன்னாக்கா மாசி மாதத்தோட 16 வாரங்கள் முடிஞ்சிடுது. அதுலேயும் இதை நாம் ஆரம்பிக்கும்போது வளர்பிறை திங்கட்கிழமையாக இருந்தால் அது அதிவிசேஷமாக கருதப்படுகிறது. அப்படின்னா நம்ம இந்த சோமவார விரதத்தை நம்ம இந்த கார்த்திகையை தான் ஆரம்பிக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை. பெரியவங்க நமக்கு அதற்கும் நிறைய விளக்குகள் கொடுத்துருக்காங்க. சித்திரை, வைகாசி, ஆவணி, மார்கழி இந்த மாதங்களிலும் இந்த சோமவார விரதத்தை நாம் ஆரம்பிச்சுக்கலாம். சில பேர் இந்த 16 வாரங்கள் மட்டும் இருந்து தன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேற பெற்று அந்த லட்டு தானம் எல்லாம் பண்ணி முடிச்சிடுவாங்க. சில பேர் அப்படி இல்லாமல் நான் 3 வருடம் இருக்கிறேன், 1 வருடம் இருக்கிறேன், 12 மாதம் இருக்கிறேன், 12 வருடங்கள் இருக்கிறேன்னு அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க. சில பேர் வாழ்நாள் முழுவதும் சிவபெருமானை நினைந்து உருகி இருக்கவும் இந்த விரதங்களை மேற்கொள்வாங்க. எப்படியெல்லாம் செய்யலாம்? அதிகாலையில் சூரிய உதயத்தில் எழுந்து நீராடி நீர் பூசி நம்ம சிவபெருமான் படமோ விக்கிரகமோ சிவலிங்கமோ இருந்தால் அதற்குண்டான அபிஷேக ஆராதனைகளை நாம் இல்லத்திலேயே செய்து கொள்ளலாம். மாலை 6 மணியில் சிவ தரிசனம் செய்து இந்த விரதத்தை நிறைவு செய்யலாம். வீட்டில் இந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா நாம் ஒரு தீபம் போட்டு சிவபெருமானை நினைந்து கோயிலில் போய் அர்ச்சனை அபிஷேகங்களில் நாம் கலந்தும் கொள்ளலாம். ஆனால் குறிப்பாக தூங்கக்கூடாது.
நாம் ஒரு ஏக வில்வம் சிவார்ப்பணம்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு வில்வதளத்தில் கூட நாம் போய் அர்ச்சனை செய்துக்கலாம். இந்த பூஜை நிறைவு பெய்யும் போது பார்த்திங்கன்னா 6 மணி வரைக்கும் தான் நாம் சாப்பிடாமல் இருக்க போகிறோம். அந்த 6 மணிக்கு மேலே பொங்கல் அல்லது தயிர் சாதம் செய்து சிவபெருமானுக்கு படைத்து நாம் அதை உண்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இது ஆரம்பிக்கும் போது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயதான தம்பதிகள்கிட்ட நாம் ஆசீர்வாதம் வாங்கி இந்த விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அது உங்கள் அம்மா அப்பாவாகவும் இருக்கலாம், மாமியார் மாமனாரும் இருக்கலாம், இல்லை அடுகில் இருக்கிற யாராவது வயதான தம்பதிகள்கிட்ட இந்த பூஜையை நாம் ஆரம்பிச்சுக்கலாம். அவங்கள்ட்ட ஆசி பெற்று இதை ஆரம்பிச்சுக்கலாம். அன்றைக்கி பூரா நாம் சிவநாம சிந்தனையுடன் பஞ்சாட்சரம் ஓம் சொல்லிவிட்டு அந்த மாதிரி சிவாயனமாக நம்ம எது வேணுமோ நாம் சொல்லிக்கலாம். நிறைய ருத்ரம், சமக்கம், சிவபெருமான் ஸ்லோகங்கள் எது தெரியுதோ அதை படிக்கலாம். பலன்கள் அளப்பரியது. என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் நீங்கும், தம்பதி ஒற்றுமை வரும், பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவாங்க, மாங்கல்ய பலம் உண்டாகும், உங்களுக்கு முன்வினை பாவம் நீங்கும். அதுதான் சந்திர பகவான் நிறைய அந்த பாவத்திலேருந்து சாபத்திலிருந்துலாம் விடுதலை பெற்றதாக சொல்லுவாங்க. இதில் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே இருக்கலாம். கர்ப்பஸ்திரீகள், ரொம்ப வயதானவங்க, பிஞ்சு குழந்தைகள் அவங்க இதில் இருக்கக்கூடாது. ஒரு வேளை மாத விளக்கு அந்த மாதிரி எல்லாம் இந்த தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தால் அந்த வாரத்தை விட்டுட்டு நாம் அடுத்த கவுண்ட் எடுத்துக்கலாம். அந்த 16 வாரங்கள் அது மாதிரி நாம் இருக்கும்போது அந்த இதை நாம் இயற்கையாக நடக்கிற விஷயம், கட்டாயம் நமக்கு உடம்பு சுத்தம் இல்லாத நேரத்தில் குறிப்பாக 5 நாட்கள் நாம் அதை செய்யக்கூடாது அப்படின்றது மகாபெரியவா வாக்கு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம இந்த சங்க அபிஷேகம் இந்த மாதிரி நிறைய சிவபெருமான் அபிஷேக பிரியர். அதனால் நாம் இந்த மாதிரியான சமயங்களில் அந்த கோயிலில் நடக்கிற அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நாம் போய் செய்யலாம். செய்ய முடியாதவங்க அதில் கலந்து கொள்ளலாம். அந்த மாதிரி எப்படி முடியுதோ அப்படி செஞ்சுக்கலாம். சிவபெருமான் கருணை கடல். அவருக்கு வேண்டுவது வேண்டாமையெல்லாம் இல்லை. நாம் உள்ளன்போடு அவருக்கு செய்கிற பூஜைக்கு உண்டான பலன்களை அவர் அற்புதமாக நமக்கு பக்திக்கு ஏற்ற மாதிரி அவர் கொடுத்துருவார். அதனால் நம்ம ஏங்க வேண்டாம். நம்மளால் பெருசாக அன்னதானம் பண்ண முடியல, அபிஷேகம் பண்ண முடியல அப்படின்னா கூட அங்கே போய் நாம் உழவார பணிகள், அங்கே சுத்தம் பண்ணுறது, அந்த பூக்களை தொடுத்து கொடுக்கறது, அந்த சங்குகளை சுத்தம் மாதிரி என்ன முடியுமோ அதை செய்து கொண்டு மனதார சிவநாமம் ஜெபித்து இந்த அற்புதமான கார்த்திகை சோமவார பூஜைகளை எல்லாம் நம்மளால் இயன்ற அளவு இருந்து அளப்பரிய பலன்களை பெற வேண்டி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.